மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, ஒருவருடைய அனுபவம், அதோடு அவர் கற்றுக்கொண்ட அறிவு, இவை உலகிற்கு பயன்படும் விதமாக புத்தகங்களாக வெளிவருகின்றன. அத்தகைய புத்தகங்களை இறை மக்களாகிய உங்களுக்கு அறிமுகம் செய்வது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையிலே இன்று தனது புதிய புத்தகத்தோடு நம் மத்தியில் வருகை தந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சிக்கு ஏற்கனவே அறிமுகமாகி இருக்கக்கூடிய அருள்முனைவர் அருட்தந்தை ஜோசப் லூர்து ராஜா அவர்கள். அருட்தந்தை அவர்கள் சிவகங்கை மறைமாவட்ட குருவானவர். ஏறக்குறைய 37 ஆண்டுகள் குருவாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த சமூக தொடர்பு கல்வியில் பட்டய படிப்பும், சமூக தொடர்பியலில் முதுகலை பட்டமும், இத்தாலி கிரகோரியன் பல்கலைக்கழகத்தில் ஊடகவியலில் சிறப்பு பட்டயமும், மறைத்தூதியியலில் முதுகலையும், இறையியலில் முனைவர் பட்டமும் பெற்ற அனுபவமிக்க அருட்தந்தையாக இருக்கிறார்கள். பங்குத்தந்தையாக, மறைவட்ட அதிபராக, முதன்மை குருவாக பல்வேறு பொறுப்புகளை பங்குத்தளங்களில் மறைமாவட்ட அளவில் அவர் பெற்றிருந்தாலும் தற்போது குரு மாணவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய பணியில் இருக்கிறார். திருச்சி தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய இயக்குநராகவும், தனிநாயகமடிகள் இதழியல் கல்லூரியில் தொடக்கத்தில் செயலராகவும் அதன் பின்பு முதல்வராகவும் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். பல்வேறு கல்லூரிகள், குருத்துவ கல்லூரிகளில் பகுதி நேர பேராசிரியராக சென்று தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மதுரை கருமாத்தூர் கிறிஸ்து இல்ல குருமடத்தின் முதல்வராகவும் இருந்திருக்கிறார்கள். தற்போது மதுரை மண்டல குருமடமாகிய புனித அலோசியஸ் குருமடத்தில் கல்வித்துறை தலைவராக இருக்கிறார். ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நூல்களுக்கு ஆசிரியராக இருக்கிறார். இன்று நாம் பார்க்க போகிறது அவருடைய 23வது புத்தகம். இத்தகைய அனுபவமிக்க, ஞானம் மிக்க, திரு அவையின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் அளப்பரிய ஆர்வமும் பற்றும் ஈடுபாடும் கொண்ட அருள்முனைவர் அருட்தந்தை ஜோசப் லூர்து ராஜா அவர்களை இந்த மாதா தொலைக்காட்சி அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். அன்பு நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் உயிர்மை. உயிர்மை என்பது தலைப்பு. அதன் உட்தலைப்பாக பங்கு, கூட்டொருங்கியக்க திரு அவையின் உயிரணு என்பதாகத்தான் இந்த புத்தகத்தின் தலைப்பு இருக்கிறது. இந்த புத்தகம் ஏறக்குறைய 308 பக்கங்களை கொண்ட கொஞ்சம் பெரிய புத்தகமாகவே இருக்கிறது. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் திருச்சி தமிழ் இலக்கிய கழகத்தார். இந்த புத்தகம் 308 பக்கங்களுக்கு மேலாக இருப்பது 300 ரூபாய்க்கு கிடைக்கிறது. கிடைக்கும் இடங்கள் நாகர்கோவில் ஆசாரி பள்ளத்தில் இருக்கக்கூடிய புனித அலோசியஸ் குருமடம், திருச்சி தமிழ் இலக்கிய கழகம், சிவகங்கை வியானி அருள்பணி மையத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டோ புத்தக நிலையம். இந்த இடங்களிலெல்லாம் இந்த புத்தகம் கிடைக்கிறது. இது தவிர புத்தகம் தேவைப்படுபவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் உள்ளடக்கமாக 10 கட்டுரைகள், தலைப்புகள், 10 இயல்களாக இருக்கின்றன. குறிப்பாக நாம் கடந்த ஆண்டு முழுவதும் சிந்தித்த கூட்டொருங்கியக்க திரு அவை, இயேசுவினுடைய பிறப்பின் யூபிலி மைய ஆண்டிலே அதிகமாக சிந்தித்ததின் வெளிப்பாட்டில் ஒரு பங்கு திரு அவை என்பது எப்படி கூட்டொருங்கியக்க திரு அவையின் அச்சாணியாக, ஆணிவேராக இருக்கிறது என்பதை இந்த நூலிலே மிகவும்
விழாவாரியாக விளக்கியிருக்கிறார்கள். பங்கு, இணைந்து பயணிக்கும் திரு அவை, கூட்டொருங்கியக்க பங்கு மற்றும் அருட்பணியாளர்கள் சந்திக்கும் சவால்களும் தடைகளும், திருவிவிலிய கண்ணோக்கில் கூட்டொருங்கியக்க திரு அவை, கூட்டொருங்கியக்க திரு அவையின் உயிரணு பங்கு, பங்கு ஓர் நற்செய்தி அறிவிப்பு குழுமம், கூட்டொருங்கியக்க பங்கின் ஆன்மீகம், கூட்டொருங்கியக்க இதயத்தை உருவாக்கும் ஆன்மீக வழிமுறைகள், செவிமடுத்தல், இறைவேண்டல், நற்செய்தி அறிவிப்பு ஆகிய கூட்டொருங்கியக்க பண்பின் அணுக்கள், மறைமாவட்ட அருட்பணி திட்டம், இந்த கூட்டொருங்கியக்க பங்கு பணியினுடைய ஆய்வு என 10 தலைப்புகளில் ஆழமான சிந்தனைகளை கொடுத்திருக்கிறார்கள். நிறைய ஆயர் பெருமக்கள், மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர், சிவகங்கை மறைமாவட்ட ஆயர், கோட்டாறு மறைமாவட்ட ஆயர், குழித்துறை மறைமாவட்ட ஆயர், கோட்டார் மறைமாவட்ட மேனாள் ஆயர், மார்த்தாண்ட மறைமாவட்ட ஆயர், இவர்களெல்லாம் இதற்கு ஆசியுரையும் அணிந்துரையும் வழங்கி இந்த புத்தகத்தை பாராட்டியிருக்கிறார்கள். ஆக ஒரு மிகச்சிறந்த கூட்டொருங்கியக்க திரு அவையை புரிந்து கொள்வதற்கான அருமையான புத்தகமாக இருக்கிறது இந்த உயிர்மை என்பதில் எந்தவிதமான மாறுபாடும் இல்லை. இத்தகைய ஒரு அருமையான புத்தகத்தை வழங்கி இருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்களை முதலில் பாராட்டி வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள் சாமி. நன்றி. நன்றி. கூட்டொருங்கியக்க திரு அவை, அது நமக்கு பலவாறு கேள்விப்பட்ட பெயர்கள். ஆனா உயிர்மை அப்படின்ற ஒரு தலைப்பை எடுத்திருக்கிறீங்க. இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு, இதனுடைய அட்டை படம், இது குறித்து முதலில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். நன்றி ஃபாதர். இப்போ நீங்க கேட்டது போலயே இந்த நூலை முதலில் பார்ப்பவர்கள் அனைவருமே இந்த உயிர்மை என்ற சொல்லுக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சம்பந்தம் இல்லாமல் நீ முழங்காலுக்கும் உச்சந்தலைக்கும் அல்லது மொட்டைத்தலைக்கும் காலுக்கும் நீ முடிச்சு போறியான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை. இதில் உயிர்மை, அதில் ஒரு 3 பொருள்களும் உள்ளடக்கிய ஒரு சொல்லாக இருக்கிறது. உயிரும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர்மெய் எழுத்தை உருவாக்குகிறது. இக்கு கூட்டல் ஆ கா, அது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் என்பது இந்த உயிரும் இந்த உடலும், உயிரும் உடலும் இணைந்தது மனிதன். உயிரும் உடலும் இணைந்தது, அதாவது தூய ஆவியும் அவையும் இணைந்து திரு அவையாக மாறுகிறது. ஆக இந்த 3ஐயும் வைத்து பார்க்கிற போது உயிர் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை, தூய ஆவி இல்லாமல் திரு அவை இல்லை, திரு அவை இருப்பின் தூய ஆவி அதில் குடிகொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த கூட்டொருங்கியக்க திரு அவையினுடைய உயிர் அணுவாக, உயிராக இருக்கிறது என்பதை இந்த சொல், ஒரே சொல் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை விளக்குவதோ. அப்படியா, ஓ சரி சரி சரி, நல்லா தான் இருக்கு அப்படின்றாங்க. இதுதான் இதனுடைய ஒரு பொருள் என்று சொன்னால் மிகையாகாது. இரண்டாவது, இந்த அட்டைப்படத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இதில் அகில உலக திரு அவையினுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடியது பேதுரு பேராலயம், பெருமாலயம் அல்லது பெருங்கோவில். இரண்டாவது சிவகங்கை மறைமாவட்ட அலங்கார அன்னை பேராலயம். மூன்றாவது இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இருதய திருத்தலம். இந்த மூன்றுமே இந்த உயிர்மை என்ற சொல்லை உட்கொண்டிருக்கிறது, அடங்கி இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த கூட்டொருங்கியக்க திரு அவை அப்படி என்றாலே இந்த 3 அவைகளும் இணைந்த ஒன்றுதான் கூட்டொருங்கியக்க திரு அவை.
தந்தை, மகன், தூய ஆவியார், மூவொரு கடவுள். ஒரு கடவுள், மூன்று ஆட்கள் அப்படின்ற மாதிரி இது மூன்றாக தெரிந்தாலும் இவை மூன்றும் ஒன்றுதான். இது இணைந்து பயணிக்கும் திருச்சபை. திருத்தந்தையிலிருந்து சாதாரண மனிதன் வரைக்கும் எல்லோரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு திருவையாக இருக்குது. இதுதான் இந்த அட்டைப்படத்தினுடைய விளக்கம். அட்டையை பார்த்தாலே இந்த உயிர்மை புரியும், உயிர்மையை பார்த்தாலே இந்த அட்டை புரியும், இந்த அட்டையையும் உயிர்மையும் புரிஞ்சாலே இந்த புத்தகம் புரிஞ்சு. அதாவது அகில உலக திரு அவை, மறைமாவட்டம், பங்கு திரு அவை என்கிற இந்த 3 தளங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய அந்த கூட்டொருங்கியக்க செயல்பாடுகள் அல்லது கூட்டொருங்கியக்க புரிதல் அப்படிங்கிறத நீங்கள் இந்த அட்டப்பட்டத்தில் ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. பாருங்கள், நம்ம நேரடியாக புத்தகத்திற்குள்ளாகவே செல்வோம். முக்கியமானது இந்த புத்தகத்தினுடைய மையம் பங்கு. அந்த குட்டி திரு அவை என்று சொல்லக்கூடிய பங்கைத்தான் மையப்படுத்தி சொல்லியிருக்கிறீங்க. ஒரு பங்கினுடைய முக்கியத்துவம் என்ன, ஒரு பங்கில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இருக்கக்கூடாத விஷயங்கள் என்ன, இந்த புத்தகத்தின் அடிப்படையில் நீங்கள் இப்போ நேரடியாக இறை மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல பங்கு என்பது ஒரு உயிர் அணுவாக இருக்கிறது. மறைவாட்டத்துக்கு சரி அல்லது அகில உலக திரு அவைக்கும் ஒரு உயிர் அணுவாக இருக்குது. இந்த உயிர் அணு இயக்க ஆற்றல் கொண்டது. அந்த இயக்க ஆற்றல் கொண்டதுன்னா அதை ஒரு இயக்குகின்ற சக்தி ஒன்று இருக்கிறது. இயக்கு சக்தி, இயங்கு சக்தின்னு இருக்கு. அப்போது இயக்கு சக்தி என்பது தூய ஆவியானவர், இயங்கு சக்தி என்பது இந்த திரு அவை. ஆக இந்த திரு அவையை இயக்குகிறவர் அந்த தூய ஆவியானவர். அதே போல பங்கிலும் தூய ஆவியானவர் இயக்கி கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய இயக்குதலிலே இயங்குவது பங்கு என்பதை முதலிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பங்கானது ஒரு 5 வகையான கூறுகளை கொண்டிருக்கிறது. இந்த பங்கு ஒரு பயிலும் சமூகமாக, இரண்டாவது பகிரும் சமூகமாக, மூன்றாவது மன்றாடும் சமூகமாக, நான்காவது கொண்டாடும் சமூகமாக, ஐந்தாவது சான்று சமூகமாக, ஆறாவது நற்கருணை சமூகமாக. இந்த சான்று சமூகம், நற்கருணை சமூகம் இது ரெண்டையுமே இணைத்தும் பார்க்கலாம். என்னால் நான் 5ன்னு சொன்னேன். இப்போ நற்கருணை சமூகம், நற்கருணை தான் நம்முடைய திரு அவையினுடைய மையமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லுவது போல நற்கருணை கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஊற்றும் மையமும் உச்சமுமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு பங்கினுடைய ஊற்றாக, உச்சமாக, மையமாக இருப்பது நற்கருணை. எனவே நற்கருணை சமூகம். அதே போல் பங்கு என்பதற்கு திருச்சபை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பங்கு என்பது இறை மக்கள் சமூகம். திருச்சபை சட்டம் 515/1 அதில் சொல்கிறது, பங்கு என்பது இறைமக்கள் சமூகம். இந்த இறைமக்கள் சமூகத்திலேயே அந்த இணைந்து பயணிக்கும் சமூகம் அது உள்ளடங்கி இருக்கிறது. அந்த முக்கோணத்திலிருந்து வட்ட வடிவ அமைப்பிற்கு இப்போது திரு அவை வந்துடுது. இப்போது இல்லை, அது 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே வந்துடுச்சு. இருந்தாலும் இப்போது மிக அழுத்தமாக கூறப்படுகிறது. அது இறையாட்சி என்ற சொல்லான, முதல்ல இறை அரசுன்னு இருந்துச்சு, இப்போ இறையாட்சி என்ற சொல்லாடல் இப்போது எங்கும் உலகமெங்கும் பேசப்படுகிறது. இப்போ திருச்சபை சட்டம் 515 இறைமக்கள் சமூகம் என்று சொல்லுகிறது. இது கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 8:11 என்ன சொல்லப்படுதுன்னா, இது பயிலும் சமூகம், பயிரும் சமூகம், மன்றாடும் சமூகம், கொண்டாடும் சமூகம், சான்று சமூகம், திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களை உள்ளடக்கிய இயேசுவின் சீடத்துவ குழுமமே பங்கு. இயேசு கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு முதிர்ச்சியான அருள்வாழ்வையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியையும் தன்னிறைவையும் நோக்கி இணைந்து பயணிக்கும் திரு அவையின் அடிப்படை அழகாக பங்கு விளங்குகிறது. இதுதான் இந்த பங்கினுடைய அடிப்படை தன்மை. இந்த பணியானது பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. உதாரணமாக
பங்கு பணியாளர் ஒருங்கிணைப்பாளராக திகழ்ந்து பங்கு அருள்பணி பேரவையோடும் மக்களோடும் இணைந்து இறையாட்சிக்கான அர்ப்பணம், திறன், தலைமைத்துவம் ஆகியவற்றை அனைவரிலும் வளர்த்தெடுக்கும் கடமையை கொண்டிருக்கிறது. என்னுடைய இந்த முதல் பேராகிராஃபே வந்து இந்த உயிர் அணுவினுடைய பங்கு, உயிரணு என்பதை பற்றி மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன் நான் இங்கே. ஆக இன்றைய காலகட்டத்தில் கூட்டுறவு இயக்க திரு அவை ஒரு இணைந்து பயணிக்கும் திரு அவை. இதுல 2ஆம் இயல் அது கொஞ்சம் முக்கியமானதுதான். கூட்டொருங்கியக்க பங்கு உருவாக்கத்துல இந்த அருட்பணியாளர்கள் சில தடைகளை, சவால்களை சந்திக்கிறார்கள். ஒரு சில சவால்கள் 13ஆம் பக்கத்துல இந்த கட்டுரை தொடங்குகிறது. அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கிறது? இன்னைக்கு அந்த அருள்பணியாளர்கள் வந்து சமூகவியல் தடைகளை சந்திக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக அரசியல் தடைகள் என்று இருக்கிறது. மூன்றாவது பொருளாதார தடைகள் என்று இருக்கிறது. நான்காவது கலாச்சார தடைகள். இப்போ ஒன்றொன்றாக நாம் சொல்லுகிற போது சமய குருத்துவம், சமூகவியல் தடைகளில் வந்து சமய குருத்துவம் பாமர மக்களை விட அருள் பணியாளர்களின் அதிகாரம் மற்றும் அதிகாரத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவம். அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பங்கு சாமியாருக்கு அவருக்கு அதிகாரம் சொன்னால் எல்லா அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார். ஆனால் மற்றவங்கெல்லாம் சொல்கிறத கேட்கணும், நான் தான். அது கேனடாவே சொல்லுதில்ல, பாரிஸ் கவுன்சில்னாலும் சரி மற்றதுனாலும் சரி, பாரிஸ் பிரசிடென்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த பாரிஸ் கவுன்சில், லீடர் ஆஃப் த பாரிஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்குற போதெல்லாம் பங்கு சாமியார் சொல்கிறார். அப்போ இது எதனுடைய அடிப்படையில் வருதுன்னா, அந்த சமயத்தினுடைய மரபுகளினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த முறை, அது அவருக்கும் சவாலாக இருக்கும், மக்கள் கேட்கும்போது மக்களுக்கும் அது சவாலாக இருக்குது. ரெண்டாவது, பொதுமக்கள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இருந்தாலும் அவர்கள் அதை உணர்ந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இவங்க அந்த சஞ்சலிப்பில் இருக்கிறதுனால அது ஒரு தடையாகவே அவருடைய வாழ்விலே இருக்கிறது. இன்னொன்று, அரசியல் தடைகள் வந்து இந்த அரசு பதட்டங்கள். அப்போ ஒரு இயக்குனரோ அல்லது ஒரு தலைவரோ இதுக்கு நீங்கள் தான் இதுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லவும் முடியாது. ஆனால் ஒவ்வொருவருடைய மனநிலை, மனசாட்சியை பொறுத்து நீங்கள் செய்யுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சவாலாகவே இருக்குது. பங்கு சாமியார் என்ன செய்வார், அவர் தலையை பிச்சுக்கிட்டு நிற்க வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு தடைகள். இன்னொன்று, அரசு கட்சி அரசியல் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியலில் வந்து பங்கு தந்தையர்கள் ஈடுபட வேண்டும். ஆனால் கட்சி அரசியலில் ஈடுபட வேண்டுமா என்பது அது வேறொன்று. அரசியல் ஒரு புரிதல் வேண்டும், கட்சி அரசியல் என்ன என்பது என்று புரிதல் வேண்டும். அப்படி இந்த புரிதலிலே வந்து சவால்கள் நிறையா இருக்குது. அதே போல் பொருளாதார நடவடிக்கைகள் இதுகளில் வந்து எப்போதுமே சாமியாரா இந்த கட்டடம் கட்டினார், இந்த கட்டடம் கட்டினார், இதை செஞ்சார் அப்படின்ட்டு தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்களே ஒழிய, நாங்கள் மக்களை கட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் சொன்னான்னா நீ போயிட்டு வாயான்றாங்க. இதுதான் யதார்த்தமாக நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ இந்த பொருளாதாரம் என்பது அங்கு அந்த கட்டடத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. அப்போ மக்களை கட்டி எழுப்புதல் அது ஒரு பெரிய ஒரு முயற்சி என்பதை மக்களும் அதை ஏற்க தயங்குறாங்க. சாமியார் இல்லை அதில் கன்விக்ஷனாக இருந்தாலும் கூட என்ன மக்கள் நம்ம சொன்னோம்னா இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அவங்களுக்கு அப்போ ஏதாவது நம்ம அவங்க நினைவாக ஏதாவது ஒரு இதை கட்டுவோம் அப்படின்னு நல்லா இருக்கிற பீடத்தை வந்து இடிச்சுவிட்டு திரும்ப கட்டுறாங்க. அப்படி ஒரு நிலை இருக்குது. நான் வந்து பங்கு பணியாளர்கள் குறை சொல்கிறதுக்காக வேண்டி இல்லை, இருந்தாலும் நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே போல் சமய ஆன்மீக தடைகள் இருக்குது. இப்போ சொன்னால் இப்போ கூட்டொருங்கியக்க திரு அவைன்னு சொல்லி திரு அவை சொல்லுது, பிஷப் சொல்கிறாரு. இங்கே பங்கில் வந்தால் தான் எனக்கு இடி யாருக்கு இருக்குன்னு தெரியும். அப்போது சாமியார் வந்து என்ன செய்யார், அவர் நெளிஞ்சு அது சிலதை சொல்கிறாரு, சொல்லுறதை சொல்ல மாட்டார். இது எகைன் நான் பங்கு சாமியாரை குறை சொல்கிறதுக்காக இல்லை, இதுதான் வந்து அவர்களுக்குரிய சவாலாக இருக்கிறதுன்னு சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி ஒரு பங்கு தந்தை வந்து மேலிருந்து அதிகார தரப்பிலிருந்து திரு அவை என்ன சொல்லி இருக்குது, ஆயர்கள் என்ன சொல்லுகிறார்கள்ன்றதையும் கேட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஆனா மக்கள் வந்து அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள், அவங்க எந்த விதத்துல தங்களுடைய எதிர்ப்பையோ அல்லது ஆதரவையோ காட்டுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்துல
ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த பங்கு பணியாளருடைய விஷயத்த ரொம்ப கரெக்டா அதுல வந்து சொல்லியிருக்கிறீங்க. அவர் நானு சந்திக்கக்கூடிய சவால்கள். பங்கு சாமியாரா இருந்தப்போ இந்த யார உணர்ந்திருக்கிறேன். இந்த நீங்க சொன்னீங்கல்ல, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்னு. அது மாரி பங்கு சாமியாரா இருந்தப்பயும் உணர்ந்திருக்கிறேன். விஜியா இருந்தப்ப ரொம்ப உணர்ந்திருக்கிறேன். ஆமா. 10, 12 வருஷம் விஜியா இருக்கும்போது இந்த பக்கமும் இடி விழுகும், அந்த பக்கமும் இடி விழுகும். 3ஆம் பக்கத்துல இருந்து இடி விழுகும். அப்படிலாம் இருந்து பார்க்கும்போது தான் வந்து இதெல்லாம் வந்து நீங்க சொல்றது மாதிரி நிறைய சவால்கள் நிறைந்த ஒன்றாக இருக்குது. பங்குக்கு மட்டும் இல்ல, மறைமாவட்டத்துக்கும் அந்த சூழல் தான். அது அப்படியே டெவலப் ஆகுது பாருங்க. தொடக்கத்துல சொன்னது போலவே தூய ஆவியானவர் எல்லா நேரங்களிலும் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து வழிநடத்துகிறார். அவருடைய வழிநடத்துதனால திருச்சபை நடந்துகிட்டு இருக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க சொல்றதுல வந்து 100% உண்மை பாரர். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள்ல, அது நம்ம கத்தோலிக்க திரு அவைகள்ல வந்து இப்படி குளறுபடிகள், இந்த மாதிரி இப்போ சண்டைகள், பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்கிறது மத்தியிலையும் வந்து இதைத்தான் நம்ம வரலாற்று ரீதியாக இந்த சர்ச்சு ஹிஸ்டரியிலையும் பார்க்குறோம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கத்தோலிக்க திருச்சபைன்னு ஒன்று இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குல்ல. அப்படின்னா தூய ஆவியானவர் கண்டிப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனையோ குளறுபடியெல்லாம் இருந்தாலும் கூட திருச்சபைன்றது இருக்குல்ல. கற்பாறையின் மீது கட்டப்பட்டதுன்றார்ல இயேசுநாதர். அப்படியாக இருக்குது. சொல்லுங்க பாருங்க. அடுத்து இந்த கூட்டொருங்கியக்கம், ம் அதை பத்தி பரவலாக பேசியிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். ம் அதனுடைய முக்கியம் பேசிக்கான விஷயங்கள், ம் முக்கியமா அதுல சொல்லப்படுவது செவிமடுத்தல், ம் இறைவேண்டல், ம். நற்செய்தி அறிவிப்பு. அதை குறித்து சுருக்கமா நம்ம நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். இந்த செவிமடுத்தல், நற்செய்தி அறிவிப்பு இதெல்லாம் இருக்குல்ல ஃபாதர், அதெல்லாம் வந்து அது கருவிகள் தான். ஆனால் எதற்கு கருவிகளாக இருக்குதுன்னு சொன்னால், இந்த கூட்டொருங்கியக்க திருஅவையினுடைய மையப் பொருளாக இருப்பது ஒன்றிப்பு, பங்கேற்பு, மறைபரப்பு. 3 பூவில் முடிகிறது தான் பூ. வாசனை நிறைந்த, மனம் நிறைந்த ஒரு பூ என்று சொன்னால் ஒன்றிப்பு, பங்கேற்பு, மறைபரப்பு. அது என்னன்னு சொல்லணும்னா ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவிப்பு அப்படின்றதும் சொல்லலாம். ஆமாம். அப்போ இதுகளில் வந்து ஒவ்வொன்றையும் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு கருவியாக இருப்பது என்னன்னு சொல்கிறது தான் இப்போ இந்த நீங்கள் சொன்னது செவிமடுத்தல், இறைவேண்டல், அப்புறம் இந்த ஈடுபாடு, நற்செய்தி அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த செவிமடுத்தல் அப்படின்றத நினைக்கிற போது 2 வகையான செவிமடுத்தல் இருக்கு. ஒன்று ஆக்டிவ் லிசனிங், 2வது பேசிவ் லிசனிங். இப்போ பேசிவ் லிசனிங் அப்படின்னு சொன்னால், பேசுறியா, சொல்கிறியா, நீ சொல்கிறத சொல்லிகிட்டே போ, நான் இருக்கிறேன், கேட்குறேனோ கேட்கலையோ, அப்போ நான் என்ன நினைக்கிறதோ நான் அதை செஞ்சு விட்டுட்டேன். இது பேசிவ் லிசனிங். ஆக்டிங் லிசனிங் வந்து என்னது? கூர்மையாக செவிமடுத்தல், அதில் ஈடுபாடு காட்டுதல், அந்த சொல்பவரோடு இணைந்து அந்த உணர்வுபூர்வமான காரியங்களை அவரோடு இணைந்து உணர்தல். அதை சிம்பத்தைசிங், எம்பத்தைசிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்கல்ல. அப்போது அந்த சொல்லுபவர்களோடு இணைந்து அக்கறையோடு கேட்கிற போது அவர்களுடைய குறையை பாதி தீர்ந்துடுச்சு. இப்போது ஒரு மறைவட்ட அதிபர் இருக்கார். நான் மறைவட்ட அதிபராகவும் இருந்திருக்கிறேன். அப்போது மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், பங்குத்தந்தை வந்து மறைவட்ட அதிபர்கிட்ட பேசுகிறாரு. இப்போ மறைவட்ட அதிபர் பிரிஜிடிஸ் ஐயாவோட நீ தானே இங்கே பிரச்சனை காரணமாக இருந்திருப்ப அப்படின்னு சொன்னார்னா, அவன் ஏற்கனவே நொந்து வந்திருப்பேன். அவன்கிட்ட போய் இப்படி சொன்னால் அவன் என்ன ஆவான்? திரும்பவும் கூட இதாகிப்போம். அப்போது அவர்களுடைய குறைகளை அல்லது அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை அமர்ந்து நிதானமாக கேட்க வேண்டும். செவிமடுத்தல், அதுதான் ஆக்டிவ் லிசனிங்கிறது. அதனால் செவிமடுத்தல், பேசிவ் லிசனிங், ஆக்டிவ் லிசனிங் இருக்குது. அது இந்த கூட்டுறங்கியக்க திரு அவைக்கு மிக மிக இன்றியமையாதாக உண்டு. ரொம்ப ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கீங்க சாமி. கூட்டொருங்கியக்க திரு அவை, அதனுடைய மாமன்றத்தினுடைய வெளியீடுகள்,
வெளிப்பாடு அதனுடைய சுருக்கமும் கொடுத்துருக்குறீங்க. அதே நேரத்தில் ஒரு பங்கு திரு அவை எப்படி ஒரு முக்கியமான உயிரணுவாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலிங்காக விளக்கமாக தான் புத்தகமே கொஞ்சம் பெரிய புத்தகமாக இருக்குது. ஆனால் இது ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அந்த திரு அவையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு பங்கை புரிந்து கொள்வதற்கு அருட்பணியாளர்களை பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு என்பதற்கு ஒரு அந்த தலைப்பும் நீங்கள் சொன்னது போல மிகச்சரியான தலைப்பாக திரு அவையினுடைய உயிர் மையாக இந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு அருமையான புத்தகத்தை திருச்சபைக்கு வழங்கி இருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிக்கு மீண்டுமாக மாதா தொலைக்காட்சி நிறுவனத்தார் மற்றும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துகிறோம். வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பல புதிய எழுத்தாளர்கள் தங்களுடைய கருத்துகளோடு வெளியீடுகளோடு இருக்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகம் செய்ய காத்திருக்கிறோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.